கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, யோபு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன அப்படின்னு நம்ம நன்கு ஆராய்ந்து பார்த்தோன்னா, இன்றைக்கு அவருடைய வல்லமையினால சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறாராம். அப்போ ஒருவேளை நம் தேவனுக்கு இயற்கையின் மேல அதிகாரம் உண்டு, அதை போல அதை காட்டிலும் உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலைகளாய் இருந்தா கூட தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட கொந்தளிப்பை அமர பண்ணுகிறாராம். ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலைகளின் நிமித்தம் அந்த கொந்தளிப்புகளாயிருக்கலாம், இல்லை உங்க மனதுக்குள்ளேயே ஒரு கொந்தளிப்புகளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். இது எப்படி நடக்கும், என்ன ஆகும்னு சொல்லி ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலைகள் உங்கள் மனதிலும் இருக்கலாம். தேவன் எப்படிப்பட்ட அந்த கொந்தளிப்பாயிருந்தாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட கொந்தளிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் அமர பண்ணி தமது ஞானத்தினால், அவருடைய ஞானத்தினால் அந்த மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார். மூர்க்கமாய் வருகிற எந்த பிரச்சனைகளாயிருந்தாலும் அதை அவர் அடக்குகிறாராம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசமா ஏற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் சங்கீதம் 107:29-30 வசனம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆம், இந்த வார்த்தை மூலம் மறுபடியும் இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறாராம். ஒரு பெரிய ஒரு சுனாமி அலைய போல உங்க வாழ்க்கையில ஒரு கொந்தளித்து வருகிற அந்த போராட்டங்களாயிருந்தாலும் இன்றைக்கு அந்த அலைகள் அடங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் அமைதல் உண்டானது நிமித்தம் நீங்க என்ன செய்வீங்க, சந்தோஷப்படுவீங்க. நீங்க நாடின துறைமுகத்துல அவர் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாராம். லூக்கா 8:24 பார்க்கிறோம், அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இது லிட்ரலா தேவன் காற்றையும் கடலையும் அதட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எந்த கொந்தளிப்பா இருந்தாலும் இன்றைக்கு அவர் அதை அடங்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நாடின துறைமுகத்தில் அவர் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மேலும் சங்கீதம் 89:9 தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். அப்போ இன்றைக்கு அவர் அடங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், என்ன போராட்டங்களாயிருந்தாலும், எந்த கொந்தளிப்புகளாயிருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அடங்க பண்ணி அவர் அமர பண்ணுகிறார். நீங்கள் நாடின துறைமுகத்தில் அவர் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நீர் உம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, உம்முடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். கொந்தளிப்பை நீர் அமர்த்துகிறபடியினால ஆண்டவரே அப்பா, நாங்கள் அமைதல் உண்டானதின் நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் நாடின துறைமுகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்க்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்வளோ பெரிய நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றியோடு இப்பொழுதே எங்கள் கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் நீர் அடங்க பண்ணின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படி அவர்கள் கொந்தளிப்புகள் அடங்கி அவர்களை சந்தோஷமடைய பண்ணி அவர்கள் நாடின துறைமுகத்தில் நீர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.